ஜனவரி 2025இல் ஒரு சீன ஏஐ நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையில் ஒரே நாளில் பில்லியன்களை துடைத்தெறிந்தது. அமெரிக்கா சீனா ஏஐ போர் தொடங்கிவிட்டது. இந்தியா நடுவில் சிக்கியுள்ளது. டீப் சீக் என்ற சீன ஏஐ ஸ்டார்ட் அப் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்களின் ஓபன் சோர்ஸ் ஏஐ மாடல் ஓபன் ஏஐயின் திறனை ஒத்திருந்தது. ஆனால் 96% குறைவான செலவில் உருவாக்கப்பட்டது. இது என்விடியா பங்குகளை வீழ்ச்சியடையச் செய்து இரவுக்குள் பில்லியன் கணக்கான டாலர்களை துடைத்தெறிந்தது. பதிலுக்கு அமெரிக்கா டீப்சீக்கை அனைத்து அரசு சாதனங்களிலும் தடை செய்தது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று அழைத்தது. இதற்கிடையில் அலிபாபாவின் குவென் ஏஐ அமெரிக்க மாடல்களுக்கு இணையாக உள்ளது. 2025 முடிவில் சீன ஏஐ மாடல்கள் 15% உலக சந்தை பங்கை பிடித்தன. ஆனால் இங்கேதான் திருப்பம். ஏஐ சிப்புகளை அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது. ஏஐ பயிற்சிக்கு என்விடியாயின் மேம்பட்ட செமிகண்டக்டர்கள் அவசியம். அமெரிக்கா சீனாவுக்கு சிப் ஏற்றுமதியை தடை செய்துள்ளது. ஆனால் சீனா தொடர்ந்து முன்னேறுகிறது. குறைவான வளங்களுடன் போட்டித்திறன்மிக்க ஏஐயை உருவாக்க முடியும் என்று நிரூபிக்கிறது. இது இனி தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இது புவியியல் அரசியல். சரி, இந்தியா எங்கே நிற்கிறது? 2025இல் இந்தியா ஏஐ மிஷனை 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுடன் தொடங்கியது. 1056% அதிகரிப்பு. இந்தியா அமெரிக்கா ட்ரஸ்ட் திட்டத்தை தொடங்கியது. ஆனால் இந்தியா ஸ்மார்ட்டாக விளையாடுகிறது, எந்த பக்கமும் சாராமல். நாங்கள் சொந்த அடிப்படை ஏஐ மாடல்களை உருவாக்குகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்க தொழில்நுட்பத்துடனும் சீன கண்டுபிடிப்புகளுடனும் இணைந்து செயல்படுகிறோம். இந்தியா 2025 பாரிஸ் ஏஐ ஆக்ஷன் சமிட் இணைந்து நடத்தியது. தன்னை நடுநிலை ஏஐ தலைவராக நிலைநிறுத்தியது. நீங்கள் சாட் ஜிபிடி, கூகுள் ஏஐ அல்லது எந்த ஆப் பயன்படுத்தும் போதும் உங்கள் தரவு அமெரிக்கா அல்லது சீன சர்வர்களுக்கு செல்கிறது. உங்கள் தனியுரிமை, இந்தியாவின் டிஜிட்டல் இறையாண்மை, நமது பொருளாதார எதிர்காலம் அனைத்தும் இந்த ஏஐ போரின் முடிவை பொறுத்தது. இந்தியா யார் ஏஐயை நம்ப வேண்டும்? அமெரிக்காவா அல்லது சீனாவா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.